ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டிலையே மணக்க ருசியாக கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கருவாடு ஃபஸ்ட்டு நல்லா ஊற வச்சு நம்ம கழுவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கருவாடுக்கு தேவையான காய்கறிகள், அதாவது கருவாடில் வந்து நாங்கள் எங்கள் ஊர் ஸ்டைல் படி கருவாடில் வந்து நிறைய காயெல்லாம் சேர்ப்போம். நாங்கள் முக்கியமாக வந்து சின்ன வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் இதெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா தேவையான மசாலா பார்த்துடலாமா? ஒரு நிறைய பேர் வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு அரை மூடிக்கு கம்மியான தேங்காய் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க. மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்து எப்போவுமே மசாலா அரைக்கும்போது ஒரு 2-3 நல்ல மிளகு, பெப்பர் வந்து சேர்ப்பேன் எப்போவுமே. ஆப்ஷன் தான், நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூனு மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து மல்லிப்பொடி வந்து ரொம்ப நல்லது. மல்லிப்பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து குழம்பு மிளகாய் பொடி வீட்டில் வந்து நானே ரெடி பண்ணி வச்சுருந்தனால அதில் ஒரு டீஸ்பூனு, இதில் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறனால ஒரு டீஸ்பூன் தான் வந்து மல்லிப்பொடி போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் மிளகாய் குழம்பு பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 2 ஸ்பூனு மல்லிப்பொடியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூனு மல்லிப்பொடியும் ஒரு ஸ்பூனு மிளகாய் குழம்பு பொடி, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல குழம்பு பொடி, அது. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் இவ்வளோ தான். இதை இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான மசாலா இவ்வளோ தான். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். புளி வந்து அப்படியே போடுங்க. இது வந்து கரைச்சி எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம போட்டுடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையானது பார்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, வெந்தயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. இப்போ அடுப்பில் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சிடலாம். கடாயை வச்சு சூடானோன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து ரொம்பலாம் தேவைப்படாதுங்க. கொஞ்சம் நார்மலாகவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும் எண்ணெய் ஊற்றிடலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய். எண்ணெய் வந்து காஞ்சிச்சான்னு பார்த்துடலாம். காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறமா நல்லா கடுகு வந்து பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம். ஆக்சுவலாக வெந்தயம் வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, நம்ம நல்லா வாசனையாகவும் போட்டோன்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். கருவேப்பிலை போட்டுடலாம் தாளிக்கிறதுக்கு. ஸோ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சால அந்த காயெல்லாம் அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து நம்ம வச்சுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுறணும். வதங்கிடும் சீக்கிரமாக. சின்ன வெங்காயம் ஆக்சுவலாக வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது. அதுவும் இந்த சம்மர் டைமில் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அது மட்டும் இல்லை, இதில் நிறைய சின்ன வெங்காயத்தில் ஆக்சுவலாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளோட லிவரை வந்து ரொம்ப நல்லா பாதுகாக்கும்.
கெட்ட நச்சுத்தன்மைகளெல்லாம் நம்ம உடம்புல இருந்து எடுத்துரும். ஸோ சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நம்ம இம்யூனிட்டியும் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். அப்புறமா நம்ம வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் கூட நல்லா கொஞ்சம் வணங்கிடட்டும். வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு வந்து தனியாக போட தேவையில்லைங்க. அது வந்து இதோட நம்ம அரைச்சிக்கலாம், மசாலையோடு அரைச்சிக்கலாம். இப்போ பச்சை மிளகா, ஆக்சுவலாக 3 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால மிளகா பொடி வந்து 1 ஸ்பூனும் ஒரு 3 பச்சை மிளகா. ஆக்சுவலாக பச்சை மிளகா போட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்காக மிளகா பொடியை வந்து கம்மி பண்ணிவிட்டு பச்சை மிளகா வந்து யூஸ் பண்ணுவோம். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் அந்த ஃப்ளேவர். இவ்வளோ தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய தக்காளி அப்படின்னா நல்லா பெரிய தக்காளியாக 2 எடுத்துக்கோங்க. இன்னும் சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 3 தக்காளி கூட போடலாம். ஆக்சுவலாக தக்காளி வந்து நம்ம ரொம்ப வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக வெந்தால் போதும் எண்ணெயில். ஏன் அப்படின்னா அது வந்து அப்படியே முழுசாக அது இருக்கும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மசாலையெல்லாம் அதோட மிக்ஸ் ஆகி அந்த கருவாடோடு நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா ஒரு ஜூஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. அதனால் தக்காளியை வந்து ரொம்ப வதங்க விட்டுறக்கூடாது. ஆக்சுவலாக ஓரளவுக்கு தான் லைட்டாக இதை அழுத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அழுத்தி அப்படி வெந்த மாதிரி இருந்தால் போதும். அப்புறமா நம்ம மற்ற கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையும் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கணும். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து இது ஆக்சுவலாக நாங்கள் வந்து வழுதலங்கான்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த பச்சை கத்திரிக்காய் நீளமாக இருக்கலாம், ஒயிட் கத்திரிக்காய். அது ஆக்சுவலாக எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ளதுங்க. அது வந்து நிறைய இருந்தனால நான் அது சேர்த்துக்கிட்டேன். இல்லைன்னா அப்படி நம்ம வீட்டில் நம்ம கடையில் வாங்குகிற நார்மல் கத்திரிக்காவே சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக கருவாடில் கத்திரிக்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கருவாடுனாலே கத்திரிக்காய் தான். எங்கள் ஊரில் ஆக்சுவலாக நாங்கள் வந்து கருவாடுனாலே கத்திரிக்காய் இல்லை அப்படின்னா அந்த கருவாடு வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது. அந்த காய் வேகும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் அந்த கொஞ்சம் காயில் வந்து நல்லா உப்பு பிடிக்கும். கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சிடலாம். இல்லை மசாலையை வந்து நம்ம அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக மசாலையில் வந்து நம்ம வந்து புளி போட்டு அரைச்சிருக்கிறதுனால மசாலையை ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த காயெல்லாம் ரொம்ப வேகாது, எல்லாம் அப்படியே தேறி போய் அப்படி நிற்கும். அதனால் எப்போவுமே புளி வந்து கடைசியாக தான் ஊற்றுவோம். காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த மசாலையை சேர்க்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 minutes கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வெந்திருக்கும். பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. காய் ஒரு அளவுக்கு ஒரு பாதி நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளியோ நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறமா நம்ம கருவாடு சேர்த்தலாம். கருவாடு சேர்த்து ஒரு 5 minutes வந்து இந்த காயும் இந்த கருவாடு எல்லாம் சேர்ந்து கருவாடு போட்டோடனே பார்த்திங்கன்னா வாசனை செமையாக மூக்கை தொலைக்குது. அந்த கருவாடு, அந்த கத்திரிக்காய், அந்த காய் எல்லாம் சேரும்போது ஐயோ செம்ம வாசனைங்க, சூப்பராக இருக்கும். செம்ம வாசனை. அப்படியே சாப்பாடு எடுத்து அந்த வாசனையிலே சாப்பிட்றலாம் போல இருக்குது. மசாலா கூட சேர்க்கல. ஆனால் பார்த்திங்கன்னா கருவாடு போட்டோடனே செம வாசனையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. செம வாசனை. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலையை சேர்த்துடலாம். ஒரு 5 minutes கருவாடு வெந்தால் போதும். அதுக்கப்புறமா இந்த மசாலையோடு சேர்ந்து வேகும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. புளியெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் சேர்க்க தேவையில்லை. இது கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. அந்த அளவு புளி வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலெல்லாம் போட வேண்டாம். அது ஒரு மாதிரி புளி குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டாக இந்த ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வந்து கரெக்டான அளவு ஆக்சுவலாக போதும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறைய விட்டு
ஒரு நிறையனா ரொம்ப தண்ணியாட்டம் ஆக்கிடக்கூடாது. உங்களுக்கே தெரியும் கரெக்டாக ஊற்றும் போது அந்த எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரும்போது அது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வற்றிடும். மசாலையெல்லாம் சேர்ந்து கொதித்து வரும்போது கொஞ்சம் நல்லா மசாலையெல்லாம் நல்லா வெந்து அந்த அந்த காயோடவும் அந்த கருவாடோடவும் இந்த தக்காளி அதோட எல்லாத்தோடையும் நல்லா கொஞ்சம் பிடிக்கட்டும் அந்த மசாலையெல்லாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும், நல்லா வேகட்டும். இது வந்து நம்ம வந்து உப்பு மட்டும் பார்த்தா போதுங்க, வேறு எதுவும் பார்க்க தேவையில்லை. உப்பு பத்தலைனா மட்டும் கொஞ்சம் ஏற்கனவே நம்ம காயில் உப்பு போட்டிருக்கோம். உப்பு பத்தலை தண்ணியெல்லாம் சேர்க்கும்போது உப்பு பத்தாது. கொஞ்சம் உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுட்டு நம்ம அப்படி மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் கரெக்டானது தண்ணியோட அளவு. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கரெக்டாக நார்மலாக தண்ணி ஊற்றினா போதும். சரி, நம்ம வந்து மசாலையெல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சம் வற்றணும். மசாலா அந்த தண்ணியெல்லாம் இந்த அளவு வேகணும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுடலாம். பார்த்திங்களா நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஸோ நல்லா ஒரு கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்களா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கருவாடெல்லாம் செம்மையாக மசாலையோட மிக்ஸ் ஆகிடுச்சு. சூப்பராக வந்துருச்சு. இனி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், போதும். நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாமா? பார்த்திங்களா நல்லா வாசனை, வீடே கம்மன்னு மணக்குது. வயிறு வேற பசிக்குது, பசியை ரொம்ப தூண்டுது. ஓகே, இப்படி செஞ்சு பாருங்கள் வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ, பாய்.